இன்றைக்கு கூட 2 நாட்களுக்கு முன்பு கூட ஆளுங்கட்சியினர் ஒரு அருமையான கூட்டணி அமைத்தார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களால் புறந்தள்ளப்பட்ட மத்திய ஆட்சியாளர்கள், ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கின்ற இந்த மாநில ஆட்சியாளர்கள், மத்தியில் ஆள்பவர்கள் மீதும் மாநிலத்தில் ஆள்பவர்கள் மீதும் மக்கள் எவ்வளவு அவர்கள் மீது வெறுப்புடன் இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டிலே ஒரு சிறிய குழந்தையை கேட்டால் கூட தெரியும். அவர்கள் இருவரும் கூட்டணி. போதாக்குறைக்கு நமது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நினைவிடம் கட்டக்கூடாது என்று சொன்ன, அதுவும் அம்மா அவர்கள் ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் பெங்களூர் சிறைச்சாலையில் இருந்திருப்பார் என்று சொன்ன கட்சியோடு இன்றைக்கு போய் கூட்டணி வைத்துவிட்டு அவர் வீட்டிலே போய் விருந்து சாப்பிடுகிறார்கள் என்றால் இவர்களை பற்றி நீங்கள் என்னதான் நினைப்பீர்கள்? இவர்களின் துரோகத்திற்கு எல்லையே இல்லை என்பது போல அன்றைக்கு அங்கே சென்று வந்தார்கள். பாவம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் அந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அன்று இரவே சாலை விபத்திலே மரணம் அடைகின்ற அளவிற்கு இவர்கள் அங்கே சென்றதால் இந்த நகர்ந்த ஒரு தீயவை ஒன்று சேர்ந்ததால் ஏற்பட்ட ஒரு தப்பானவர்கள் சேர்ந்ததால் ஏற்பட்ட அந்த அதிர்வலைகளால் ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர், அவர் அந்த பக்கம் இருந்த ஒரு உறுப்பினர் அன்றைக்கு வண்டியிலே காரிலே போகும்போது அடிபட்டு இறந்திருக்கிறார் என்றுதான் என்னிடம் மறுமலையிலே நிறைய பொதுமக்கள் சொன்னார்கள். நேற்று நான் ஆத்தூர் தொகுதியிலும் அங்கே கெங்கவல்லியிலும் இரவு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு மறுமலையெல்லாம் இதைத்தான் அவர்களிடம் சொன்னார்கள். முந்தா நாள் இரவு நடந்தது. அது அந்த அளவிற்கு இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு சென்று விட்டார்கள். காரணம், இந்த ஆட்சியாளர்கள் நாம் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியாது என்பது தெரிந்திருந்தும் தங்கள் மீது எதுவும் வழக்குகள் வந்துவிடக்கூடாது, தாங்கள் தோற்றாலும் அதற்கு பின்பு செல்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக ஒத்திகையாகத்தான் இந்த தேர்தலிலே அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதுவும் துரோகத்தின் உச்சத்திற்கே சென்று அம்மாவை ஒரு குற்றவாளி என்று சொன்னவரோடு அம்மா அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அவர் தாயோடு சம்பந்தப்படுத்தி தவறாக பேசிய ஒரு நபரோடு இன்றைக்கு கூட்டணி வைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு யார் மீதும், மக்கள் மீதும் பயம் இல்லை, தொண்டர்கள் மீதும் பயம் இல்லை. அம்மா மீது பக்தி இருப்பதாக சொல்வதும் பொய் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்து விட்டார்கள். இதை அம்மா எப்படி மன்னிப்பார்கள்? அம்மா அவர்கள் போன தேர்தலிலே 2014 தேர்தலிலே நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா என்று தமிழ்நாடு முழுவதும் அம்மா அவர்கள் சென்று வாக்கு கேட்டார்கள். இந்தியா முழுவதும் ஒரு மாதிரியாக முடிவெடுத்த போது கூட தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவர்களுக்கு ஆதரவாக 37 தொகுதியிலே மாபெரும் வெற்றியை தந்தார்கள். அன்றைக்கு கூட நிறைய பேர் கேட்டார்கள், இவர் ஒரு மாநில கட்சியின் தலைவர் தானே, இவர் எப்படி பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறார் என்று. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும், தேசிய கட்சிகளாகிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களிப்பதால் தமிழ்நாட்டிலே மக்களுக்கான எந்த ஒரு திட்டமும் கிடைக்கப் போவதில்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த கால வரலாறு அப்படி. காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற இந்த மேகதாது அணை பிரச்சனையும் சரி, காங்கிரசும் சரி, பாஜகவும் சரி கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. அதுபோல நமது பெரியார் அணை பிரச்சனையிலே காங்கிரசும் சரி, கம்யூனிஸ்டும் சரி அங்கே கேரளா அரசாங்கத்திற்கும் கேரளாவுக்காகவும் தான் அவர்கள் சாதகமாக இருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. நமது பாலாற்று பிரச்சனையிலே நிச்சயம் அவர்கள் அங்கே உள்ளவர்களுக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே சுத்தமாக செல்வாக்கு இல்லை, அங்காவது ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அதனால் இப்பொழுது திமுக இருக்கிறது. நமக்கு தெரிந்து 96 யூஎஃப் கவர்மெண்டிலே அவர்கள் இருந்தார்கள். பிறகு 13 மாதம் வாஜ்பாய் கவர்மெண்டிலே இல்லை. மீண்டும் 99 2004 வரை வாஜ்பாய் அமைச்சரவையிலே இவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு 2014 4 2014 வரை காங்கிரசுடன் கூட்டணி வைத்து ஆட்சி செய்தார்கள். என்ன பலன் இவர்களால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது என்று செல்கின்ற இடங்களில் எல்லாம் மக்கள் கேட்கிறார்கள். 99 2014 வரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த திமுக
ஆட்சியிலே அங்கம் வகித்தது. முக்கியமான துறைகளை தனது அமைச்சர்களுக்கு பெற்று தந்திருந்தது. அதனால்தான் இன்றைக்கு மக்கள் அவர்கள் எத்தனை பெரிய கூட்டணியாக இருந்தாலும், கட்சிகள் அதிலே 8-9 கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் ஆர்கே நகரில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் திமுக வெறும் 28,000 வாக்குகளை பெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும். டெபாசிட் போனது உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்பு 2016 அம்மா அவர்கள் போட்டியிட்ட பொழுது 59,000 வாக்குகளை பெற்ற திமுகவின் 30,000 வாக்குகள் எங்கு போனது என்று அவர்கள் ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் தேட வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த ஊடகங்களிலே டிபேட் என்கிற பேரில் சில அறிவுஜீவிகள் அங்கே கோட்டோடு சூட்டோடு உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசுவதை பார்த்தால், புள்ளி விவரங்களை பார்த்தால் அவர்கள் சொன்னது மக்களை திசை திருப்பவும், அவர்கள் மனதிலே அவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க செய்வதற்காக ஒரு பிரம்மையை ஏற்படுத்துவதற்கு பிற புள்ளி விவரங்களை சொல்லுவார்கள். ஆனால் அவர்களிடம் நான் கேட்கிறேன், அந்த 30,000 ஓட்டு திமுகவின் ஓட்டு எங்கு சென்றது? அதற்கு ஏதாவது பதில் அவர்களிடம் இருக்குமா? அதனால்தான் சொல்கிறேன், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகும், திரு கருணாநிதி அவர்கள் மறைவிற்கு பிறகும் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் புதிய கட்சிகள் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திமுகவின் ஆட்சியையும் பார்த்து விட்டார்கள். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு 2 ஆண்டுகளாக இந்த துரோகிகளின் ஆட்சியையும் பார்த்து விட்டார்கள். அதனால்தான் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு, அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அவரது கொள்கைகளை, திட்டங்களை ஒரு கட்சி மறுத்து பேசலாம், பிறகு அவரோடு கூட்டணி வைப்பது என்பது வேறு. ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு ஒரு மாபெரும் தலைவரை, இந்திய துணைக்கண்டமே பாராட்டுகின்ற ஒரு தலைவரை, சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிட கழக தலைவர் பெரியவர் வீரமணி அவர்களால் பட்டம் சூட்டப்பட்டவரை இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் 50% தான் இந்த இடஒதுக்கீடு இருக்கிறது. அம்மா அவர்களின் போராட்டத்தால், முயற்சியால் 69% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டு மக்கள் பெற்றார்கள். அதுபோல காவேரி மேலாண்மை ஆணையம் இன்றைக்கு அமைக்கப்படுவதற்கு காரணமானவரே மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். இதுபோல எத்தனையோ திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிய காரணத்தினால்தான் 4 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக வந்தார்கள். தொடர்ந்து 2011 அதை தொடர்ந்து 2016 அவரால் முதல்வராக வர முடிந்தது என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால்தான். அதுபோல ஒரு மாநில கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவிலேயே 3வது ஒரு பெரிய கட்சி என்கின்ற அந்தஸ்தை பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே, கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை அவர் பெற்று தந்தார். அதுவும் தனித்து போட்டியிட்டு. அப்பேற்பட்ட சாதனை செய்த ஒரு பெரிய தலைவரை அவர் ஒரு குற்றவாளி. அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் சிறைச்சாலையில் பெங்களூரில் இருந்திருப்பார். அவர் நினைவிடத்தில் நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்தவர்கள். அதுபோல அம்மாவின் படத்தை சட்டமன்றத்திலே திறப்பதற்கு எதிர்த்து சொன்னவர்கள். அது அம்மா அவர்கள் படம் அங்கே வைக்கக்கூடாது, அவர் ஒரு ஊழல்வாதி, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அங்கே பெருந்தலைவர் காமராஜரும், மூதறிஞர் ராஜாஜியும், ஓமந்தூர் ரெட்டியாரும், பேரறிஞர் அண்ணாவும் இருந்த இடத்திலே இவருடைய படம் இருக்கக்கூடாது என்று அதற்கு எதிர்த்து பேசியவர்கள் அதற்கான முயற்சியிலே இறங்கியவர்களோடு இன்றைக்கு கூட்டணி வைக்கிறார்கள். இதுதான் கூட்டணியா? இதுதான் அரசியல் சாதுரியமா? அல்லது இதுதான் ராஜதந்திரமா? மக்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா? இவர்கள் ராஜதந்திரம் தான் இரட்டையிலையை இவர்களுக்கு பெற்று தந்தது. என்ன முடிவு? மக்கள் அதை நிராகரித்தார்கள். இரட்டை இலை சின்னம் அம்மா அவர்களிடமும் புரட்சி தலைவரிடம் இருந்த பொழுதுதான் அது வெற்றி சின்னம். இன்றைக்கு துரோகியின் கையில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சின்னத்தையே, அதுவும் அம்மா அவர்களின் தொகுதியிலேயே
2 முறை அம்மா அவர்களை வெற்றி பெற செய்து முதல்வராக்கிய ஆர்கே நகர் தொகுதி மக்களே, அவர் மறைந்த பிறகு ஓராண்டுக்கு பிறகு வந்த தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் தோற்கடிக்கிறார்கள் என்றால் சின்னத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும். காரணம், தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகம். நீங்கள் நினைப்பது போல் ஒரு சின்னத்தை தெரியாது என்றோ, ஒரு சின்னத்திற்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் மாற்றி வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கும், நீங்கள் நினைப்பதை செய்ய வைப்பதற்கும் நீங்கள் செய்கின்ற முயற்சி என்பது தெரியும். காரணம், ஆர்கே நகரிலே எனது இடம் 33, 3வது பெட்டியிலே இருந்தேன். அங்கே உதயசூரியனியம் இரட்டை இலை முதல் பெட்டியில் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி 3வது பெட்டியை தேடி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்கின்ற அளவிற்கு மக்கள் இருக்கிறார்கள்.